தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான காதல் ஜோடி இப்போ விவாகரத்து பண்ண போறதா முக்கியமான தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. இதை கேட்டு அவங்க ரசிகர்கள் எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க, கண் கலங்கியிருக்காங்க. அவங்க குடும்பத்தில் ஏற்பட்டிருக்க அந்த சின்ன பிரச்சனை இப்போ மிகப்பெரிய பிரச்சனையா உருவெடுத்திருக்கு. இதனால தான் இவங்களுக்குள்ள விவாகரத்து ஏற்கப்பட போதாகவும் தெரிய வந்திருக்கு. அதாவது தமிழ் சினிமாவில் எத்தனையோ நடிகர்கள் காதலிச்சு திரும்ப படிக்கிறாங்க. அதில் மிக முக்கியமான ஜோடியாக கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களாக எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கவங்க தான் நடிகை சூர்யா ஜோதிகா. இவங்களுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. எல்லாருமே ஒரே குடும்பமாக ஒன்றா வாழ்ந்து வந்தாங்க. ஆனால் இப்போது சூர்யா ஜோதிகா இருவருமே அவங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு மும்பையில் போய் செட்டில் இருக்காங்க. அதற்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிறது ஜோதிகா படங்களில் நடிக்க ஆரம்பிச்சது மட்டும்தான் அவங்க வீட்டில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தினது. சூர்யாவும் ஜோதிகாவும் சேர்ந்து நடித்த பூவெல்லாம் கேட்டுப்பார் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமாக அவங்களுக்குள்ள காதல் ஏற்பட்டது. அப்போதைக்கு சூர்யாவுடைய இந்த காதல் விவகாரம் அவங்க வீட்லேயும் தெரிய வந்து, அதற்கு பிறகு அவங்க வீட்டில் ஏகப்பட்ட தடைகளை தாண்டி தான் சூர்யா ஜோதிகாவை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்போதைக்கு சிவகுமார் சொன்ன ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஜோதிகா படங்களில் நடிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதற்கு அப்போதைக்கு ஜோதிகாவும் சம்மதம் தெரிவித்து தான் சூர்யாவை திருமணம் பண்ணிட்டாங்க. ஆனால் நாட்கள் போக போக அவங்களுக்கான பட வாய்ப்புகள் அவங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது. அந்த டைமிங்கில் ஜோதிகாவுக்கும் படம் நடிக்கணும்னு ஆசை வந்தது. அப்போதைக்கு அந்த நடித்த படம் தான் 36 வயதினிலே. இந்த திரைப்படத்தில் ஹீரோ கிடையாது, ரொமான்ஸும் கிடையாது, டூயட் கிடையாது. சும்மா சாதாரண ஒரு பெண்ணை பற்றின ஸ்டோரி தான். அதனால் அவங்க குடும்பத்திலையும் சம்மதம் தெரிவித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் சரியாக ஓடலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை தொடர்ந்து யாரும் இவங்களை வச்சு படம் எடுக்க மாட்டாங்க. இவங்களுடைய மார்க்கெட் முடிஞ்சிச்சு. அதனால் இவங்களுடைய எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி தான் சிவகுமார் முதல்ல யோசிச்சிருந்தாராம். அதனால் அவரும் சம்மதம் தெரிவித்து அந்த படம் நடிக்கப்பட்டாங்க. ஆனால் யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அந்த படம் அவங்களுக்கு நல்ல ஒரு கம்பேக்கை கொடுத்தது. அதைத் தொடர்ந்து இப்போது அடுத்தடுத்த படங்களை கமிட்டாகி நடிச்சிட்டு இருக்காங்க. குறிப்பாக லாஸ்ட்டாக அவங்க மலையாளத்தில் மம்பட்டி கூட சேர்ந்து தி கோர் காதல் அப்படிங்கிற திரைப்படத்தை நடித்தாங்க. இந்த திரைப்படம் நல்ல ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து இப்போ மலையாளத்தில் பல படங்களில் அவங்க புக் ஆயிருக்காங்க. இதனால தான் அவங்க குடும்பத்தில் பல பிரச்சனைகள். அவர் சொன்னது அவங்க தனியாக ஒரு பெண்ணுக்கான ஸ்டோரியை மட்டும் நடிப்பாங்கன்னு நினச்சோம். ஆனால் இவங்க அப்படியே பழையபடி காதல் படத்தை நடிக்கிறாங்க. இதனால் அந்த நடிகர் கூட இவங்களுக்கு நல்ல ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்கிது. இதனால் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சிவகுமார் முன்னாடியே அவங்கள எச்சரிச்சிருக்காரு. இதில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக தான் சூர்யா ஜோதிகா இருவருமே கிளம்பி மும்பை போய் செட்டில் ஆகிட்டாங்க. இந்த நிலைமையில இந்த படத்தை பார்த்த சூர்யாவுக்கும் இப்போ ஜோதிகாவுக்கும் சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு. ஜோதிகா சொல்லாத பல சீன்கள் இந்த படத்தில் இருக்கு. அது சூர்யாவுக்கே பிடிக்கல. இதில் ஏற்பட்ட மனக்கருத்து வேறுபாட்டினால இப்போ சூர்யாவும் ஜோதிகாவும் சரியாக பேசிக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி தகவலும் கிடைச்சிருக்கு. இப்போ ஜோதிகாவும் அவங்களுடைய பசங்களும் மட்டும்தான் மும்பையில் இருக்கிறதாகவும், சூர்யா இப்போ நடிச்சிருக்க கங்குவா திரைப்படத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரேக் கிடைக்கும் போதெல்லாம் அவங்க அப்பா கூட போயிட்டு சென்னையில் செட்டிலாக இருக்கிறதாகவும், இதனால் சூர்யாவுக்கும் ஜோதிகாவும் ஏற்பட்டிருக்க அந்த பிரச்சனைகள் இன்னும் கொஞ்சம் பெருசாக உருவெடுக்க போதாம். அதாவது மலையாளத்தில் இன்னும் நிறைய படத்தில் கமிட் ஆயிருக்காங்களாம். அந்த படத்தெல்லாம் ஜோதிகா நடித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சூர்யாவுக்கும் ஜோதிகாவுக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு ஃபைட்டானது ஏற்பட்டு அதன் காரணமாக விவாகரத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா இப்போது மிக முக்கியமான தகவல் வெளியாயிருக்கு. இது ஒட்டுமொத்த ரசிகர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி கலந்த சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு.